16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் தங்களது பெயரில் சமூக ஊடக கணக்குகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பெற்றோர் தங்களது குழந்தைகளின் சார்பில் கணக்குகளை திறந்து நிர்வகிப்பது அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். சிறார்களை ஆன்லைன் அபாயங்களில் இருந்து, குறிப்பாக சமூக ஊடக தளங்கள் வழியாக தொடர்பு கொள்ள முயலும் சைபர் வேட்டையாளர்களிடமிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முக்கியமான கேள்வி, கணக்கை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதே. குழந்தைகள் தாங்களே கணக்குகளை நிர்வகிக்க கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்தார். பெற்றோர் கணக்கை திறந்தால், அந்நியர்கள் தொடர்பு கொள்ள முயன்றால் அவர்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். புதிய கணக்குகளை திறக்க குறைந்தபட்ச வயது வரம்பை 16ஆக நிர்ணயிக்கும் முயற்சியில் அரசு தற்போது சமூக ஊடக நிறுவனங்களுடன் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் முறையில் பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியாவின் அணுகுமுறை ஆஸ்திரேலியா பயன்படுத்தும் ஏஜ் அசியூரன்ஸ் முறைமையிலிருந்து வேறுபட்டது என்று அவர் குறிப்பிட்டார். அடையாளம் மற்றும் வயது சரிபார்ப்புக்காக மைகார்டு தொடர்பான சட்டங்களை கூடுதல் பாதுகாப்பு அம்சமாக பயன்படுத்தும் என்றும் அவர் விளக்கினார். குழந்தைகள் யூடியூப் போன்ற தளங்களில் உள்ளடக்கங்களை பார்க்கலாம், ஆனால் தனிப்பட்ட கணக்குகளை திறக்க முடியாது. தனிப்பட்ட கணக்குகள் இருந்தால் அந்நியர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் என்று அவர் எச்சரித்தார். மேலும் பெற்றோர் தங்களது குழந்தைகளின் டிஜிட்டல் செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், நீண்ட நேரம் கண்காணிப்பின்றி சாதனங்களை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். சமூக ஊடக பயன்பாட்டுக்கு 16 வயது குறைந்தபட்ச வரம்பு விதிக்கும் நடைமுறை ஜூலை மாதத்தில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குரானை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர் நீக்கப்படுவாரா என்பது குறித்து அடுத்த வாரம் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முடிவடைந்த பிறகே இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று யுனிவர்சிட்டி மலேசியா பஹாங் அல் சுல்தான் அப்துல்லா துணை வேந்தர் யாத்திமா அலியாஸ் தெரிவித்துள்ளார். மாணவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீக்கம் உள்ளிட்ட தண்டனைகள் வழங்கப்படலாம் என்று அவர் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. சர்ச்சையின் மையமாக உள்ள மாணவர் எஸ் விக்னேஸ்வரன் குவந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகி குரான் பிரதியை காலால் மிதித்து அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். மேலும் தாம் குரானை மிதித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்து இணைய வசதிகளை தவறாக பயன்படுத்தியதாக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தும் அரசியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு தங்களது கருத்துகள் இணைக்கப்பட்டால் ஆதரிப்பதற்கு தயார் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களின் ஆதரவு சில முக்கிய திருத்தங்களின் அடிப்படையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பிரதமர் ஒரே நேரத்தில் நிதி அமைச்சராகவும் பதவி வகிக்க கூடாது என்ற பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் என்பதும், பிரதமர் நியமனம் அரசமார்கள் பேரவை முன்னிலையில் பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் வலியுறுத்திய கோரிக்கைகளாகும். முன்னதாக நாடாளுமன்றத்தில் தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற முடியாமல் மசோதா தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்து அறநிலைய வாரியங்கள் மாநில மட்டத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்ற தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் கூறிய கருத்து அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்று உரிமை கட்சியின் செயலாளர் சதீஷ் முனியாண்டி குற்றம் சாட்டினார். இந்து அறநிலைய வாரியங்கள் மலேசிய கூட்டரசு அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில் உள்ள கூட்டரசு பட்டியலின் கீழ் வருகின்றன. கூட்டரசு பட்டியலின் 15C தெளிவாக இந்து அறநிலையங்கள் கூட்டரசு அரசின் கீழ் வருவதாக குறிப்பிடுகிறது. அரசியல் சட்டத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. ஆனால் தவறான அரசியல் சட்ட தகவலை ஒரு துணை அமைச்சர் வழங்குவது மிகுந்த கவலைக்குரியது என்று அவர் தெரிவித்தார். கூட்டரசு சட்டம் 15 படி தர்ம நிலையங்கள், தர்ம நிதிகள், தர்ம அறக்கட்டளைகள் மற்றும் இந்து அறநிலையங்கள் அனைத்தும் புத்ராஜியாவின் அதிகார வரம்பிற்குள் வருகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன் யுனேஸ்வரன் மத செயல்பாடுகள் அனைத்தும் 9வது அட்டவணையின்படி மாநில பட்டியலின் கீழ் மாநிலங்களின் அதிகார வரம்பில் உள்ளன என தெரிவித்திருந்தார். இதனால் இந்து அறநிலைய வாரியங்கள் மாநில மட்டத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். மேலும் பினாங்கில் அமல்படுத்தப்பட்டது போல் மாநிலங்கள் தங்களது சொந்த இந்து அறநிலைய வாரியங்களை அமைப்பதற்கு அமைச்சு முழுமையாக ஆதரிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் 2 ஆண்டுகள் காலத்திற்கு இந்த பொறுப்பில் பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளமும் மக்களின் நலனும் கருதி இந்த பொறுப்பை தெங்கு ஜஃப்ருல் அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றுவார் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளராக இருந்த ஷம்சுல் இஸ்கண்டார் அகீன் பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட காலி இடத்தையும் நிரப்பும் வகையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் சில்லறை விலை லிட்டருக்கு 8 சென்ட் அதிகரித்து 3 ரிங்கிட் 12 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சபா, சரவா மற்றும் லபுவான் பகுதிகளில் டீசல் விலை மாற்றமின்றி லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்டாக தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலைகள் மார்ச் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரோன் 97 ரக பெட்ரோல் விலை 10 சென்ட் உயர்ந்து லிட்டருக்கு 3 ரிங்கிட் 25 சென்டாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே காலப்பகுதியில் மானியமற்ற ரோன் 95 ரக பெட்ரோல் விலை 8 சென்ட் அதிகரித்து லிட்டருக்கு 2 ரிங்கிட் 67 சென்டாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பூடி 95 முயற்சியின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை ரோன் 95 ரக பெட்ரோல் விலை மாற்றமின்றி லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்டாகவே இருக்கும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.